அல்லேலூயா. எல்லாம் சுகமா இருக்கீங்களா? சுகமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இந்த தென்காணி பட்டணத்துக்கு இந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு பிரேயர் மீட்டிங் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு லக்கசத்திரம் அங்க இங்க பிரேயர் மீட்டிங் வந்திருக்கிறோம். நான் இந்த இடத்துல இந்த நாளிலே உங்ககிட்ட ஒரு வார்த்தை பங்கிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்னுடைய பாஸ்டருக்கு, என்னுடைய ஆவிக்கிற தகப்பனுக்கு, அதாவது ஒரு 2018 2017 அந்த மாதிரி டைம்ல எங்க பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. அதாவது நான் எப்பவுமே இரவு நேரத்துல படுத்து உறங்கும் போது அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணும்போது நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்கிற தகப்பனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலனையும் தந்து நீ ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவருக்கு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்பாரு. உடனே கேட்டு இரவு அத நான் விடியறதுக்குள்ள எனக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுத்துருவாரு. அதாவது சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. என்ன சொப்பனம்னா, நாங்கெல்லாம் ஒரு சபையில, ஒரு பெரிய கூட்டம், ஒரு சபையில அமர்ந்திருக்கோம். அந்த சமயத்துல என்னுடைய ஆவிக்கிற தகப்பன், அவருடைய மகன் மேத்தியும், என்னுடைய பாஸ்டர் ஆவிக்கிற தகப்பன், அவருடைய மகன் மேத்தியும் நடந்து வராங்க. அந்த சொப்பனத்துல வந்து என்னோட நண்பர் சொல்றாரு, அதாவது எப்படி என்றாலும் தேவ மனுஷனுக்கும் இந்த தேட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே என்னோட பாஸ்டர் வந்து தொடுகுடன் ஓடி போய் சேர்ல உக்காந்துட்டாரு. இது வந்து இது ஒரு இது இது ஒரு பதில், அதாவது ஆண்டவருக்கு பதில். உங்க ஃபர்ஸ்ட் உயிர் அந்த ஆவிக்கிற தகப்பன் சுகமா வைப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இதுல இன்னொரு பதில் இருக்குது. நம்ம இப்ப வருகிற காலகட்டத்துல பார்த்தோம்னா, நம்ம சபைக்கு நேரத்துல போகிறதுல 10 மணிக்கு சபை ஆரம்பிக்குதுன்னா, சரி நம்ம 10:30 மணிக்கு போவோம், இன்னும் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம போவோம். எப்படி என்றால் மற்றவங்க அவங்க லேட்டா வருவாங்க, லேட்டா தான் நடக்கும், சபை ஆராதனை வந்து லேட்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போவோம். ஆனா இப்படி போவது வழக்கம் அல்ல. நம்ம குறித்து 10 மணின்னா அந்த 10 மணிக்கு நம்ம போய் உள்ள அட்டன் ஆயிடணும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். 9 மணின்னா 9 மணிக்குள்ள நம்ம போய் உள்ள அட்டன் ஆயிட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம லேட்டா போகும்போது நம்முடைய பாஸ்டர் வந்து சபை போதகர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு சீக்கிரம் வந்துடுவார். அந்த சீக்கிரம் வந்து ஆராதனை நடக்கும். ஆராதனை நடக்கும்போது வர்ஷிப் நடக்கும்போது அந்த வர்ஷிப் நடக்கும்போது அந்த வர்ஷிப் நடக்கிற டைமுக்கு நம்ம போக முடியாது. நம்ம போகிறதுக்குள்ள அந்த வர்ஷிப் நடந்தது. ஆனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. வர்ஷிப் நடக்கும்போது அந்த பாடல் ஆசீர்வாதம் அதுக்கு நமக்கு கிடைக்காம போயிடுது. இதுல ஆண்டவர் என்ன சொல்ற ஒரு கருத்துன்னா, நீங்க சபைக்கு நீங்க சரியான டைமுக்கு போறதில்ல. ஆனா நீங்க ஒரு படத்துல போயிட்டு, ஒரு சினிமா தியேட்டர் போயிட்டு படம் பார்க்கணும்னா, அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிடுவோம். போயிட்டு அங்க போயிட்டு சீட் பிடிப்போம். நிறைய சீட் இருக்கும். அரை மணி நேரத்துக்கு முன்னே போயிட்டு சீட் பிடிப்போம். ஆனா சபைக்கு வர்றது வந்து அப்படி நம்ம சீட் பிடிக்கிறது இல்லை, உக்காறது இல்லை. சபைக்கு லேட்டா போவோம். அதுக்கு என்ன பிரச்சனை? நம்ம அவைக்கிற தகப்பன் தானே, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளை கேட்கறது யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பப்படி லேட்டா தூங்குறது, லேட்டா எழுறது, லேட்டா எழுந்து லேட்டா சபைக்கு போறது நம்ம யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே லேட்டா போகிறோம். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் நியாயத்திற்கு நம்ம இப்ப வந்து சர்ச்சுக்கு எதுக்கு போறோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாம் போறோம். ஆசீர்வாதமே வாங்க முடியாம நம்ம லேட்டா போனா ஆசீர்வாதம் கிடைக்குமா? அதாவது சண்டே வந்தா அந்த விடிய காலத்துக்குள்ள விடியும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு விழிப்பு கொடுக்குறாரு. அந்த டைம் காலையில இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்பு கொடுக்குறாரு. அந்த விழிப்பு கொடுக்கும்போது நம்ம செல்லு பக்கத்துல வச்சிருப்போம். செல்லு எடுத்து பார்த்து இன்னும் டைம் என்ன, 5 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோம்னா அப்படியே தூங்கிடுறோம். நம்ம தூங்கிட்டு பார்க்கும்போது 8 மணி ஆயிடுது. 8 மணி ஆயிடுச்சுன்னா நமக்கு சபைக்கு போக முடியுமா? 8 மணிக்கு விழிக்கும் போது போயிட்டு குளிக்கும் செய்யும், இன்னும் நிறைய காலம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ள நமக்கு சர்ச்சுக்கு போறதுக்குள்ள 11 மணி ஆயிடுது. 11 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்?
சர்ச் டைம் வந்து 9, 9:30, 10 அந்த டைம் போனாதான் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி என்றால் ஃபர்ஸ்ட் வந்து வர்ஷிப் நடக்கும். முதல்ல போகும்போது பாட்டு 2 பாட்டு, அப்புறம் வர்ஷிப் நடக்கும். அந்த வர்ஷிப்ல நான் கலந்து கொள்ளும்போது தேவ பிரசன்னம் நம்ம இறங்கி வருவது, இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிரசன்னை இறங்கி வரும்போது நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம விடிய காலத்துல சீக்கிரம் வரணும். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணுமோ செய்யணுமோ என்ன காரியம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு சீக்கிரம் எழுந்து வரணும், வந்து ஆயத்தமாக வந்துடணும். ஆனா அவன் செய்யறது இல்ல. இன்னொரு 5 நிமிஷம் பார்த்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். தூங்கும் போது 8 மணி ஆயிடுது. 8 மணிக்கு குளிச்சுட்டு போறதுக்குள்ள 10 மணி 11 மணி ஆயிடுது. ஆனா அப்படி போக முடியாது, அப்படி போகக்கூடாது. நம்ம இந்த டைம் நம்ம ஆண்டவர் எழுதிக்கிறார், இந்த டைம் தான் நீங்க சர்ச்சைக்கு போய் உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த டைம் போகும்போது இங்க என்ன செய்யறோமோ அங்கேயும் பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் எழுதப்படுது. இங்க என்ன எழுதுறோம்ல நோட்ல அங்கேயும் எழுதப்படுகிறது. அதனால ஆண்டவர் இதெல்லாம் நியாயத்திற்கு நாளில் கொண்டு வந்து நிறுத்துவார். நிறுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். நாமளும் அது வேத வசனத்துல இருக்குது, நியாயத்திற்கு நாளை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நம்ம வேத வசனத்துல இருக்கு. ஆகையனால நம்ம நேரத்துக்கு வெளித்து ஆண்டவர் அந்த டைமுக்கு வெளிப்பு கொடுக்குறாரு. இன்னைக்கு சண்டே, நீ நேரத்துக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும் அப்படி வெளியே கூட அந்த ஞாபகம் வருது. என்னன்னு ஒரு 5 நிமிஷம் போகணும், பரவாயில்ல, நம்ம பாஸ்டர் நம்ம ஆள்கிற தகப்பன யாரும் சொல்றதுல ஒன்றும் சொல்ல மாட்டாரு, நம்ம நம்மள யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும்னா அது அந்த தூக்கம் வந்து அப்படியே மறுபடியும் தூக்கம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடுது. அப்போ டைமுக்கு நம்ம எழுந்துச்சு போக முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எழுந்து போகிறோம் லேட்டா போறதுனால. அந்த டைம் இப்போ அந்த 10 மணின்னா அந்த 10 மணிக்கு உள்ள 5 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ள போயிட்டோம்னா ஆண்டவர் அப்ப வந்து ஆசீர்வாதம் கிடைக்கிற. அப்போ பாடும் ஆராதனை நடக்கும், வர்ஷிப்பு நடக்கும். அந்த வர்ஷிப்பின் டைம்ல பிரசன்ன இறங்கி வரும், ஆண்டவர் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நாம உஷாராப்போம், எச்சரிக்கையா இருப்போம், எப்பொழுதும் ஆயத்தமா இருப்போம். அசால்ட்டா இருக்கக்கூடாது. அசால்ட்டா இருந்தோம்னா இப்படிதான் நடக்கும். நம்ம இதை விழித்த காலையில ஆண்டவர் எழுப்புக்கூடாது, ஆனா அசால்ட்டா நம்ம தூங்கிடுமா. அசால்ட்டா இருக்கும்போது நமக்கு அந்த ஆசீர்வாதம் இழந்து போறோமா. அந்த ஆசீர்வாதம் இழந்து போறதுக்கு நாம தான் காரணம். காரணம் கிடையாது. நம்ம ஆண்டவரே தான் சொல்லுவோம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நாம தான் காரணம். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. அந்த ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம சீக்கிரம் போயிட்டு ஆயத்தமாகி சர்ச்சில் போயிட்டு உட்காந்து ஆண்டவரை முழு மனசோடு முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் போது அவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவருடைய பலன் கிடைக்கும். ஆண்டவர் இன்னும் நமக்கு சுகத்தை தருகிறாரு. ஒரு சமயம் நம்ம உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன நம்ம சர்ச்சுக்கு போறோம், ஆண்டவர் நமக்கு சுகமா சுகத்தை கொடுக்கல. எப்படி சுகம் கிடைக்கும்? நாம நேரத்துக்கு போகணும். நேரத்துக்கு போய் அந்த டைமுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரத்துக்கு எழுதுங்க, நேரத்துக்கு போயிட்டு நம்ம சபையில பிரவேசித்து ஆராதிப்போம். அப்போ வந்து பிரசன்னம் நமக்கு கிடைக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எப்போதும் எச்சரிக்கையா இருப்போம், எப்போதும் ஆயத்தமா இருப்போம், அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஆயத்தமாகி கொண்டு இருக்கும். ஆண்டவர் ஓடுகிற பாதையில நடத்துகிற பாதையில நம்ம எச்சரிக்கையா நடப்போம். எச்சரிக்கையா இருப்பதுதான் எப்பொழுதும் நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உள்ளாவதாக. இப்போ வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு டவுன்ல ஒரு படம், ஒரு நடிகர் படம் வருது புதுசா. அப்ப நம்ம சீக்கிரம் போவோமா லேட்டா போவோம்ல? புரியுதா சொல்லுங்க. நம்ம சீக்கிரம் போயிடுவோம். 10 மணிக்கு படம்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் 9 மணிக்கே போயிடுவோம். எப்படின்னா இங்க நம்ம வீட்டுல ரெடியா குளிச்சுட்டு 9 மணிக்கு ரெடி ஆயிடுவோம். 9 மணிக்கு பிளான் பண்ணுவோம். 9 மணிக்கு போனா 9:30 போயிடுவோம். 9:30 போனா அங்க ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு 10 மணிக்கு உள்ள போயிட்டு சீட் பிடிச்சிடும், ஃபர்ஸ்டே டிக்கெட் சீட் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஆனா சபைக்கு அப்படி போறோம்ல? சபைக்கு அப்படி போறது இல்ல. ஃபர்ஸ்டே சினிமா ஒரு படம் பாக்குறது, ஒரு நடிகருடைய படம் பாக்குறதுக்கு நாம இவ்வளவு ஆர்வமா இருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்ம சினிமா தேட்டருக்குள்ள போயிட்டு பிரவேசித்து சீட் பிடிக்கிறோம். படம் அந்த உலக காரியங்களுக்காக நாம இப்படி செய்கிறோம். நாம ஆண்டவர் பிள்ளைங்க யாரும் படத்துக்கு போறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் உலக காரியத்துல பார்க்கும்போது
மனுஷன் வந்து இப்படி 1/2 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு அந்த அந்த சினிமா தேட்டருக்கு போயிடுறாங்க. போயிட்டு டிக்கெட் வாங்குறேன் போயிட்டு முன்னாடியே ஓடி போய் சீட்டு பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யறதில்ல. ஆண்டவர் அந்த சொப்பனத்துல இதைதான் வெளிப்படுத்துறாரு. எப்படி என்றால் தேவ மனுஷனும் அவர் மகன் வந்து கொண்டிருக்கிறாங்க. நண்பர் சொல்றாரு, அதாவது தேவ மனுஷனுக்கும் இந்த தேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி தேட்டருக்கு வித்தியாசம் என்ன சொல்லும்போது, பாஸ்டர் போய் சீக்கிரம் வந்தாரு, உட்காந்துறாரு. சீக்கிரம் உட்காந்துட்டேன்னா, இப்ப இந்த இதுல இருந்து என்ன குறிக்குது? நம்ம திரும்ப சினிமா தேட்டர் போயிட்டு சீக்கிரம் ஓடி போய் தேட்டர்ல வந்து உட்காந்து சீட்டு பிடிக்கிறோம். இதுதான் குறிக்குது. அதாவது நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு போகணும் உடனடியா அதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு சர்ச்சில் உட்காரும் போது ஆராதிக்கும் போது அவருடைய தேவ பிரசனம் எனக்கு கிடைக்குது. ஆனா சினிமா தேட்டர் போயிட்டு என்ன கிடைக்குதுன்னா இந்த உலக காரியங்க ஒரு இன்பத்தை ஒரு மெயின் இன்பத்துக்காக நம்ம சினிமா தேட்டர் போயிட்டு படம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் அது போகிறது இல்லை. நம்ம நேரத்துக்கு போயிட்டு சர்ச்சில் உட்காந்து ஆராதிக்கும் போது ஆண்டோடைய பிரசனம் கிடைக்குது. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அவருடைய பலன் கிடைக்குது. நமக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய ஊழிய பாதையிலும் உலக நம்ம அதாவது குடும்ப காரியத்திலும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்து வழி நடத்தி வல்லவராய் இருக்கிறார். இப்படிக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென்.